வாயத்தொடங்க சிஎம். அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டிப்பார், நான் யார் தெரியுமா, தொட்டுப்பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனாலதான் சட்டசபையில் அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அதை எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட் எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க.